தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம், அதாவது புரட்டாசி மாதம் 6வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது செப்டம்பர் மாதம் 22வது நாள் 2024. இன்றைய தினத்தில் அதுவும் காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம், பின்பு பிற்பகல் 3:15 முதல் 4:15 வரை நல்ல நேரம். இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், அதாவது கன்னி ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் அதாவது புதன் பகவான், சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் துலாம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். கும்ப ராசியில் யார் என்று பார்க்கும் பொழுது சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் மற்றும் சந்திரன் இன்று எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில், அதாவது மேஷ ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் பகவான் தாங்க. அவர் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும் என்று பார்க்கும் பொழுது, உங்களுடைய கற்பனை திறன் மிகும் என்றும் சொல்லலாம், நிர்வாகத்திறன் பளிச்சிடும் என்றும் சொல்லலாம். அதே மாதிரி பார்க்கும்பொழுது இன்று அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கிறது. இன்று அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை குறைவாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமான செலவினங்கள் ஏற்படும். கூடுமான வரை குடும்ப தலைவிகள் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று அதாவது வெளிநாடு யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க. இன்றைய நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால், அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அதாவது உயர்நிலை உண்டாகும். மற்றும் மாணவ மணிகளுக்கெல்லாம் நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்று வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை பெறுவார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார் என்று பார்க்கும்பொழுது புதன் பகவான், அவர் அதாவது கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். புதன், சூரியன் மற்றும் கேது பகவான் மூன்றும் இணைந்து கன்னி ராசியில் வீற்றிருக்கின்றார்கள். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று பார்க்கும்பொழுது, குறிப்பாக வண்டி, வாகனம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயத்தை தரலாம். இன்று கடத்தலக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் அதாவது அன்பு மேலங்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி என்றால் அந்த சந்திரனுடைய நிலை லாபஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சந்திர பகவான் தாங்க. அவர் இப்போ தொழிற்ஸ்தானத்தில் அருமையாக வீற்றிருக்கின்றார். ஸோ கடகராசி அன்பர்களில் வேலையில்லா இளைஞர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதுவும் இன்று இந்த நேர்முக தேர்விற்காக செல்லக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இன்று சாதகமான நிலை உண்டாகும். இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது உயர் படிப்பு செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக மிக விசேஷம் என்று சொல்லலாம். உங்களுடைய அதாவது உபஜயஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். ஆதலால் இளைய சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையே உண்டாகும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். மற்றும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் யார் என்று பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய நிலையும் மிக சிறப்பு என்று சொல்லலாம். உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அந்த குரு பகவான் மிக அருமையாகவே வீற்றிருப்பதால் வங்கி பணியாளர்கள் சுகம் பெறுவர். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆட்சி பலம் மற்றும் இன்று உச்ச பலத்துடனும் இருக்கின்றார். மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். தங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு அன்பும் ஆதரவும், பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். உங்களுடைய தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பாக்கியாதிபதியும் ஆவதால் தந்தையால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பங்கு கிடைக்கும். உங்களுடைய தம்பதிகளிடையே அதாவது பார்க்கும்பொழுது கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு ஒற்றுமையும் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது சுக்கிர பகவான் தாங்க. அவர் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது செவ்வாய் பகவான். அவர் பாகிஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். அதாவது இவ்வாறு இருக்கிறனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்க்கும்போது உயர்கல்வி இல்லை ரொம்ப ஆர்வம் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். மற்றும் ஒரு சிலருக்கு ஸ்காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் பகவான் ஆவதால் இந்த புதியதாக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கலாம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்று நீங்கள் ஆரம்பிக்கலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது செவ்வாய் பகவான் தாங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பிரவேசிக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். உங்களுடைய அதாவது குரு பகவானும் மிக சிறப்பாகவே உள்ளார். ஆதலால் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும். வேற்று மொழிகளிலும் ஆர்வங்கள் நிகழும். ஒரு சிலர் ஒரு புதிய கலையை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவில் மட்டும் சிறு சிறு சண்டைகள் வந்து போகும். கூடுமானவரை விட்டு கொடுப்பது நல்லது. இன்றைய தினத்தில் மாணவர்களுக்கு நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்களையும் பெறுவார்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதாவது குரு பகவான் தாங்க. குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார். களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களும் வீற்றிருக்கின்றார்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு மறு கல்யாணம் செய்வதற்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிட்டும். அது மட்டுமின்றி முதிர் காளையர்களுக்கும் முதிர் கன்னியர்களுக்கும் நல்ல வரன் கிடைப்பதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு. முயற்சி செய்யுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம் என்றே சொல்லலாம். அதனால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். இன்றைய நாள் அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான காலகட்டம் என்று சொல்லலாம். தொலைபேசி வாயிலாகவே அதிகமான ஆர்டர்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பல்வேறு விதங்களிலும் மேன்மை நிகழும். உங்களுடைய தாயாரின் உடல்நலம் அதாவது முன்னேற்றம் அடையும். மருத்துவ செலவுக்கு இடமில்லாமல் போகும்.
அது மட்டுமின்றி இன்று வெளிநாடு மற்றும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் நல்லதொரு தொகை கிடைக்கும். இன்று அதுவும் குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு அதிகமான ஆர்டர்களும் பெறுவீர்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார். சுக்கிர பகவானும் ஆட்சி பெறுகின்றார். புதன் பகவான் உச்சம் பெறுகின்றார். இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய கை மேலோங்கும் என்று சொல்லலாம். தங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். தாங்கள் நினைத்த இலக்கினை முடிப்பீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் புதிய வீடு மனை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் இன்று கிரக பிரவேசம் செய்வார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். களத்திரஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிர பகவானும் ஆட்சி பலம் பெறுவதால் சுக்கிரன் உங்கள் வீட்டிற்கு தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக நல்ல ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாகவே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை எதிர்கொள்வீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.